நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா ப்ரூஸ்லி அப்படிங்கிறவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். இவர் எங்க பிறந்தார் அப்படின்னா 1940ல சான் பிரான்சிஸ்கோ அப்படிங்கிற பிளேஸ்ல தான் பிறந்தாரு. ஆனா இவர் வளர்ந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஹாங்காங்ல தான். இவரோட அப்பா பாத்தீங்கன்னா சினிஃபில்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனால ப்ரூஸ்லி சின்ன வயசுல இருந்தே படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா இவரோட 18 வயசுல ஹாங்காங்ல 2ஆம் உலகப் போர் நடந்துகிட்டு இருந்தப்பதான் இவரோட அப்பா இவன் படத்துல நடிச்சா மட்டும் போதாது, ஏதாவது தற்காப்பு கலை தெரியணும்னு இப்பன் அப்படிங்கிறவர்கிட்ட ப்ரூஸ்லி அனுப்பிச்சிருக்காரு. அங்கதான் ப்ரூஸ்லி விங்ஸோ அப்படிங்கிற கும்பையும் கத்துக்கிறாரு. ஒரு தடவை ப்ரூஸ்லிக்கும் அங்க இருக்கிற பணக்கார பையனுக்கும் வந்த பிரச்சனையினால ப்ரூஸ்லி அவங்க அப்பா அம்மா சியாட்டலுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. சரின்னு அங்க ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு காலேஜும் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா இவர் அங்கிருந்த ஒரு சில பேர் இவர் அமெரிக்கன் இல்லை அப்படிங்கிறதுனாலே அவமானப்படுத்திட்டே இருந்திருக்காங்க. ஆனா 1964 நடந்த கராத்தே போட்டியில புருஸ்லியோட 2 ஃபிங்கர் பிஷப்பையும் 1 இன்ச் பஞ்சையும் பார்த்து இந்த ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்த்திருக்கு. அதனால இவருக்கு ஒரு சில பட வாய்ப்பும் வந்திருக்கு. ஆனா இவர் அங்க இருந்தவங்க இவனை வச்சு படம் எடுத்த படம் ஓடணும் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சிருந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் புருஸ்லி தன்னோட ஒரு படத்துலயாவது வந்து நடிச்சிட மாட்டாரான்னு ஒட்டுமொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை வெயிட் பண்ணியிருக்காங்க. புரூஸ்லி சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 10,000 உதய பயிற்சி பண்ணவனை பார்த்து பயப்படலை, ஆனால் ஒரு உதய 10,000 தடவை பயிற்சி பண்ணவனை பார்த்தா கண்டிப்பாக பயப்படுவேன்னு சொல்லியிருக்காரு.